சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். வடக்கில் முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி வழங்கும் நிகழ்வு ஆரம்பம். யாழில் பெற்ற பிள்ளைக்கு நஞ்சு கலந்து கொடுத்த கொடூரம், தந்தையின் செயல். ரம்படை கோர விபத்து, குழந்தையின் உயிரை காப்பாற்ற போராடிய பல்கலைக்கழக மாணவி. வடமராட்சி கிழக்கில் தொடரும் மணல் கொள்ளை. தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வழங்க மாட்டோம் என்கிறார் டக்ளஸ் தேவானந்தா. 100 அடி பள்ளத்தில் கவிழ்ந்த பேருந்து, விரையும் விசேட விசாரணை குழு. நாடு முழுவதிலும் உப்புக்கு பெரும் தட்டுப்பாடு. தமிழரசு கட்சியின் தோல்விக்கு சத்தியலிங்கத்தின் செயற்பாடே காரணம், எழும் விமர்சனம். உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி, என்றும் உங்களுடன். தொடர்வன விரிவான செய்திகள். இன்றைய தினம் நல்லூர் அடியில் அமைக்கப்பட்டுள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவாலயத்துக்கு முன்பாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி காட்சி வழங்கப்பட்டது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் அமைப்பின் ஏற்பாட்டில் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கல் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. அதில் குரலற்றவர்களின் குரல் அமைப்பினர், பொது அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் இணைந்திருந்தனர். மக்கள் உணர்வு பூர்வமாக முள்ளிவாய்க்கால் கஞ்சியை வாங்கி அருந்திச் சென்றனர். இதேவேளை இன்றைய தினம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் கைதடியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கி வைக்கப்பட்டது. இதில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கலந்து கொண்டார். கிளிநொச்சி மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வு இன்று கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்திற்கு முன்பாக இடம்பெற்றது. இதேவேளை இன்றைய தினம் கிளிநொச்சி பேருந்து தரிப்பு நிலையத்திற்கு முன்பாக யாழ் பல்கலைக்கழக மாணவர்களின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது. தமிழ் இனப்படுகொலை வாரத்தின் 2வது நாளான இன்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்டத்தின் முள்ளியவளை சன்னியம்மன் ஆலயம் முன்பாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கி வைக்கப்பட்டது. முல்லைத்தீவு கரைதுறைப்பற்று பிரதேச சபைக்கு தெரிவான உறுப்பினர்களான ஜூட் பிரசாத் மற்றும் அமலன் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் மக்கள் இணைந்து இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் முள்ளியவளை மேற்கு வட்டார கிளையின் ஏற்பாட்டில் முள்ளியவளை பகுதியில் இன்று முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் செயற்பாடு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தலைமையில் இடம்பெற்றது. இந்த அஞ்சலி நிகழ்வு மற்றும் கஞ்சி வழங்கும் செயற்பாட்டில் முள்ளியவளை மேற்கு வட்டாரத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பாக போட்டியிட்டு வெற்றியீட்டிய ரத்தினம் ஜெகதீசன், இலங்கை தமிழரசு கட்சியின் தொண்டர்கள், ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நெல்லியடி பகுதியில் நெல்லியடி பேருந்து நிலையத்தில் வைத்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி காட்சி சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டு நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட்டது. யாழ் பல்கலைக்கழக வவுனியா கலைப்பிட மாணவர் ஒன்றியத்தால் ஆரம்பித்து வைக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு வவுனியா பிரதான தபால் நிலையத்துக்கு முன்பாக இன்றைய தினம் இடம்பெற்றது. அந்த வகையில் வீதியால் சென்ற தமிழ் சிங்கள மக்களுக்கு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கி வைக்கப்பட்டது. அத்துடன் வளைந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தால் வவுனியா இலுப்பேடி பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் தனது 6 வயது பெண் பிள்ளைக்கு உணவில் கிருமிநாசினியை கலந்து ஊட்டிய தந்தையொருவர் தலைமறைவாகியுள்ளார். அந்த பிள்ளை தற்பொழுது யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறது. யாழ்ப்பாணம் இளவாலை போலீஸ் பிரிவில் உள்ள உயரப்புலம் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றது. இதன்போது குடும்பத்தினர் பிள்ளையை உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். குழந்தைக்கு தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்ததும் உணவூட்டிய தந்தை வீட்டை விட்டு தலைமறைவாகியுள்ளார். அவரை கைது செய்ய இளவாலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இலங்கையில் ஏற்பட்ட கோர விபத்து குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் அந்த பேருந்தில் பயணித்த மாணவியொருவரின் செயற்பாடு குறித்து அதிகம் பேசப்பட்டு வருகிறது. கம்பளை நுரலியா பிரதான வீதியில் ரம்புடை பள்ளத்தில் கவிழ்ந்த பேருந்தில் குழந்தையை காப்பாற்ற போராடிய தாய் இறுதியில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் குறித்த பேருந்தில் மற்றொரு 6 மாத குழந்தையை காப்பாற்ற போராடிய பல்கலைக்கழக மாணவியொருவரின் செயல் தற்போது அதிகம் பேசப்பட்டு வருகிறது. பல்கலைக்கழக மாணவியொருவர் பேருந்தில் சிக்கிய 6 மாத குழந்தையை மக்கள் மீட்கும் வரை தன்னுடைய ஒற்றை கையால் தாங்கிய நிலையில் உயிருக்கு போராடினார். பதுளை ஹிந்தகொடியைச் சேர்ந்த நிஷானி நாமல் ரத்நாயக் என்ற பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டில் கல்வி கற்று வரும் மாணவியே இந்த செயலை செய்துள்ளார். குறித்த மாணவி தனது 2ஆம் ஆண்டு தேர்வுக்காக பல்கலைக்கழகத்துக்கு திரும்புவதற்காக வீட்டை விட்டு வெளியேறிய போது இந்த விபத்துக்கு முகம் கொடுத்துள்ளதாக அவரின் தாயார் தெரிவித்தார்.
குறிப்பாக வலது கை ஆடுவது போல உணர்ந்தேன். நான் என் இடது கையின் உதவியுடன் ஒரு இடத்தை பிடித்து நின்றேன். அப்போது பேருந்தில் இருந்த ஒருவர் ஒரு சிறு குழந்தையை சுமந்து கொண்டு வந்தார். அந்த குழந்தைக்கு உரிமையாளர் இல்லை. இந்த குழந்தையை பார்த்துக் கொள்ளுமாறு கூறினார். என்னால் கைகளை அசைக்க முடியவில்லை. நான் தரையில் அமர்ந்தேன். குழந்தையை தாங்கிய நபர் குழந்தையின் மடியில் வைத்தார். நான் என் இடது கையால் குழந்தையை அணைத்துக் கொண்டேன். வெளிச்சம் படிப்படியாக வந்தது. குழந்தையை வலியால் அளவிடாமல் என் கைகளில் ஏந்தி கொண்டேன். நுவரெலியாவில் குளிராக இருந்தாலும் என் அரவணைப்பிற்காக அந்த குழந்தை என்னை அணைத்துக் கொண்டது. நான் சுமார் 45 நிமிடங்கள் அப்படி ஒரு கையால் குழந்தையை தாங்கிக் கொண்டேன். ஒரு சந்தர்ப்பத்திலும் கீழே விடவில்லை. உள்ளூர்வாசிகள் வந்து எங்களை வீதிக்கு அழைத்துச் சென்றார்கள். குழந்தையும் நானும் கொத்மலை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டோம் என்றும் அவர் தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டுள்ளார். யாழ் வடமராட்சி கிழக்கு செம்பியன் பெற்ற வடக்கு பகுதியில் கள்ள மண் கடத்தல் தொடர்ந்து வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. செம்பியன் பெற்று மக்கள் குடியிருப்புக்கு நடுவில் மணல் கொள்ளை இடம்பெற்று வருகிறது. முன்னர் மணல் திட்டாக இருக்கும் பகுதிகளில் இருந்து மணல் எடுத்துச் செல்லப்பட்டது. தற்பொழுது கிராம பகுதியில் அதிகம் கட்டடங்கள் அமைப்பதால் மணல் அனுமதி கொடுக்கப்படாத நிலையில் மக்கள் குடியிருப்புகள் நடுவில் மணல் கடத்தல் இடம்பெற்று வருகிறது. இவ்வாறு மணல் கொள்ளை தொடர்ந்தால் இந்த கிராம பகுதியில் பாரிய நீர்த்தேக்கம் ஏற்பட்டு மழைக்காலத்தில் உயிர்ச்சேதம் ஏற்படும் வாய்ப்புள்ளதாக மக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். உள்ளூர் அதிகார சபைகளில் தேசிய மக்கள் சக்திக்கு நாம் ஆதரவு வழங்கப் போவதில்லை என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். தற்போது நடைபெற்று முடிந்த உள்ளூர் அதிகார சபை தேர்தலின் பெறுபேறுகள் தோல்வியிலும் வெற்றி என்ற நிலையில் தான் அமைந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். கட்சியின் உள்ளூர் அதிகார சபையில் போட்டியிட்ட வேட்பாளர்கள், பிரதேச பொறுப்பாளர்கள், கட்சியின் முக்கியஸ்தர்களை யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், உசுப்பேற்றியோ போலி வாக்குறுதிகளையோ போதை ஏற்றும் சன்மானங்களையோ வாக்காளர்களுக்கு கொடுக்கவில்லை. நாம் வழமை போல எமது நிலைப்பாடுகளை வெளிப்படையாக கூறி மக்களிடம் சென்றோம். அதன் முடிவுகள் வந்துள்ளன. அவை எமக்கு சார்பாக இல்லாவிடனும் கிடைத்தவை தோல்வியிலும் வெற்றிக்கான சமீட்சையாக இருக்கிறது. அதே நேரம் ஆட்சியில் பங்கெடுக்கும் விருப்பம் எமக்கு இல்லை. தேசிய மக்கள் சக்தி என்ற ஜேவிபியிடம் தேசிய நல்லிணக்கம், இனங்களுக்கு இடையிலான நல்லுறவு என்பது அறவே இல்லாமல் போய்விட்டதோடு அது மறுக்கப்பட்டுள்ளதால் உள்ளூர் அதிகார சபைகளில் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவை நாம் வழங்கப் போவதில்லை என அவர் தெரிவித்தார். ரம்போடை கரண்டியல்ல பகுதியில் பேருந்து விபத்துக்கான காரணங்கள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்கும் நோக்கில் விசேட விசாரணை குழு நியமிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் அஜித் ரோஹண தலைமையில் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் 4 சிரேஷ்ட காவல்துறை அதிகாரிகள் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்துக்குள்ளான பேருந்தை மிகவும் அனுபவம் வாய்ந்த சாரதி ஒருவரை செலுத்தியதாக பேருந்துக்கு சொந்தமான கதிர்காம டிப்போவின் முகாமையாளர் தெரிவித்தார். பேருந்து விபத்து தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். நீண்ட தூர சேவை பேருந்துகள் முறையாக கட்டமைக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் ஆய்வு செய்யப்பட்ட பின்னரே இயக்கப்படுகிறது. மேலும் இந்த பயணத்துக்கு மிகவும் அனுபவம் வாய்ந்த சாரதி ஒருவர் நியமிக்கப்பட்டார். அவர் மாலை 4 மணிக்கு சரியான நேரத்தில் வேலைக்கு வந்து இரவு 10 மணிக்கு வேலையை தொடங்குவார். பகலில் வேலை இல்லை என டிப்போவின் முகாமையாளர் தெரிவித்தார். நுவரெலியா கொத்மலை கரண்டியல பகுதியில் ஏற்பட்ட பேருந்து விபத்தில் காயமடைந்தவர்களை இரவு பிரதமர் ஹரணி அமரசூரிய கம்பளை வைத்தியசாலையில் நேரில் சென்று பார்வையிட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை சந்தையில் உப்பு தட்டுப்பாடு நிலவுவதாக உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. உப்பு இறக்குமதி தாமதமானமை காரணமாக சந்தையில் உப்பு தட்டுப்பாடு நிலவுவதாக உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்தார். 30 மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்த போதும் அது தாமதமாகியுள்ளதாக சங்கத்தின் தலைவர் குறிப்பிட்டார். எதிர்வரும் வாரத்தில் குறித்த உப்பு தொகை கிடைத்த பின்னர் உப்பு தட்டுப்பாடு கட்டுப்படுத்தப்படும் என உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்தார். இதேவேளை சந்தையில் உப்பு 1 கிலோகிராம் 450 முதல் 500 ரூபாய் வரையிலான விலையில் விற்பனை செய்ய வர்த்தகர்கள் முயற்சிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் உப்பு விநியோகம் குறித்து வடமாகாண கூட்டுறவு அபிவிருத்தி ஆணையாளர் திருலிங்கநாதன் ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். உப்பின் விலை கட்டுப்பாடற்ற ரீதியில் அதிகரித்துள்ள நிலையில் அச்சுவேலி பலநோக்கு கூட்டுறவு சங்கம் மன்னாரில் உப்பை கொள்வனவு செய்து யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள அனைத்து பலநோக்கு கூட்டுறவு சங்கங்களுக்கும் விநியோகித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். வவுனியா மாநகர சபையில் தமிழரசு கட்சி தோல்வியடைந்தமைக்கு சத்தியலிங்கத்தின் செயற்பாடே காரணம் என்றும் அவர் அரசியலை நாகரிகமாக செய்யவில்லை எனவும் தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் தெரிவித்தார். வவுனியாவில் அவரது அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். சட்டத்திறனிகளால் வழக்கு போடப்பட்டு தான் தமிழரசு கட்சி சின்னா பின்னமாகியுள்ளது. குடத்தனையில் சுமந்திரன் தான் வாக்களித்து விட்டதாக கை காட்டுவதை பார்த்தேன். முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் சுகீர்த்தனுக்கும் அதுதான் வட்டாரம். இருவரும் இருந்தும் கூட அந்த வட்டாரத்தில் அவர்களால் வெல்ல முடியவில்லை.
அதேபோல வவுனியாவில் கடந்த முறை 8 ஆசனங்களை நாம் மாநகர சபையில் பெற்றோம். இந்த முறை 1 கூட இல்லாமல் போயுள்ளது. தமிழரசு கட்சியின் செயற்பாடு அதற்கு காரணம். சத்தியலிங்கத்தின் செயற்பாடுதான் அதற்கு காரணம். அரசியலை நாகரிகமாக அவர் செய்யவில்லை. அதனால் மக்கள் சரியான பாடத்தை கொடுத்துள்ளார்கள் என்றும் அவர் இதன் பொழுது குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.